வாங்க வாங்க உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னாக்கி நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. கோயில் கொடைன்னு சொல்லுவாங்கள்ல, அது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து சந்தன குடம் பால் குடம்லாம் கடற்கரையிலேருந்தே எடுக்கிறதுக்காக பக்த மக்கள்லாம் போயாச்சு. நாங்களும் கிளம்பி அதெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஏன்னா இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதில் இருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க, பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம கொஞ்சம் லேட் ஆனதுனால போகும்போது இடையில வந்துட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் ஆகிட்டோம். இல்லைன்னா அந்த சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் உட்பட எல்லாமே நம்ம பார்த்துருக்கலாம். ஓகே, சாரி, மன்னிச்சிக்கங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறோம், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ரோடெல்லாம் செம்மையாகவே கிடையாது, கல்லும் கட்டியுமா தான் கிடக்கும் ரோடு. இப்போ வந்து பரவாயில்ல, நம்ம அரசாங்கம் கொஞ்சம் எல்லாம் நீட் பண்ணியிருக்கு. அப்புறம் கோயில் கூடையை முன்னிட்டு இந்த சைடில் எல்லாம் வந்து அந்த சுண்ணாம்பு இது போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை வந்து எல்லா ஊர்லேயுமே போடுவாங்க. கோயில் திருவிழா அப்படின்னாக்கி இங்கே பக்கத்தில் ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. மறு அது ஒரு மங்களகரமான விஷயமோ என்னமோ தெரியல. ஓகே, ஆட்டம் பாட்டத்தோடு எங்கள் ஊர் குட்டிகள்லாம் வராங்க பாருங்க. குட்டிகள்லாம் சொல்லோட சிங்கக்குட்டிகள். அவங்க ஒரு வருஷம் இதுக்காகவே காத்திருக்கிற மாதிரி அவங்களுடைய மொத்த சந்தோஷத்தையும் இதில் தான் நம்ம பார்க்கணும். சிங்கார மேளத்தோட வரும். ஃபஸ்ட்டு ஊரில் உள்ள உறுப்பினர்கள், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலையே, இந்த பொறுப்பில் இருப்பாங்களா அவங்க, அதுக்கு போகிறவுக்கு பக்த கோடி பெருமக்கள் எல்லாருமே பால் குடம் சந்தன குடம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறவுக்கும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. இது வந்து இனி கோயிலில் போய் சேர்த்தப்புறம் சாயங்காலம் அம்மனுக்கு சீர்வரிசை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்னொரு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்த அப்புறமே இன்னும் வந்து கோயிலில் திருக்கல்யாணம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் பார்க்கணும். எங்கேயோ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு எங்கள் ஊர் அருமை பெருமைகள் எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழலில் இருக்கோம். இயற்கையான காற்று, இயற்கையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டவுன் ஏரியாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். ஒவ்வொரு கோயில்லையுமே ஒவ்வொரு மாதிரியான திருவிழாக்களை ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாயை நான் உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இது வந்து ஊர்வலமாக வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சாமி கோயில். அதை பேரெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நான் எந்த ஊர் அப்படின்னு என் வாயில் சொல்லக்கூடாது, நீங்களே கண்டுபிடிச்சி வரணும். இதுதானே உங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே, யார் கமெண்டில் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஒரு வேலையாக போகணும், இன்னொரு வேலை நடந்து அப்படின்னு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்து பார்த்தீங்க. அதெல்லாம் குட்டி விலாகில் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். இதுவும் ஒரு அம்மன் கோயில் தான். இந்த ஊருக்கு வந்து எதுக்கு நிற்கிறோன்னா, பாதி வெளிக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பின்னாடியே வரதுக்கு முடியலை. ஏன்னா நிறைய கூட்ட நெரிசல் பார்த்தீங்களா, அதில் வந்து எங்கள் வண்டியை முன்னாடி விடமாட்டேன்ட்டாங்க. எங்கள் வண்டி மட்டும் இல்லை, யாருக்கு வண்டியுமே வர முடியலை. நாங்கள்
சுற்றி வந்து அந்த ஊர்வலத்தை ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து அதே பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆர்வ கோளாறில் வந்து முன்னாடி வந்து நிற்கிறோம். ஓகே, நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை அண்ணாந்துக்குடி வாயாச்சுக்குடி எப்படி இதோட எல்லா ஊர்லேயுமே நல்ல வெயில் தான். ஏன்னா இது வந்து ரொம்ப வழி வந்து ஊர்வலமாக வாரதுனால டிம்போவில் வந்து தண்ணி ரோடெல்லாம் நனைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிட்டே போகிறாங்க. அப்போ தானே வரக்கூடிய பக்தர்களுக்கு கால் சுடாது. ஏன்னா செருப்பு போட்டு இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா, செருப்பு போடாமல் வெறுங்காலில் நடக்கிறதுனால இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து வெடி பணமெல்லாம் வந்து பேப்பராக போகுது. ஏன்னா இது வந்து ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தானே. பசங்களை பாருங்க ஆட்டத்தை. அப்புறம் வந்து வரக்கூடிய மக்களுக்காக மோர் பந்தல், அதை மோர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த வெயிலில் ரொம்ப களைச்சி வரக்கூடிய பக்தர்கள் குடிக்கிறதுக்காக. பார்த்திங்களா, நல்ல கட்டி மோராக இருந்து நானுமே வாங்கி குடித்தேன். இந்த வெயிலுக்கு எப்படி இருக்குது தெரியுமா, செம டேஸ்ட்டு. வாங்க நீங்களும் மோர் குடிக்கலாம். மோர் வந்து ஸ்பான்சர் பண்ணது இவங்க தான், இந்த ஃபேமிலி தான். உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும்னு நம்மளை வேண்டிப்போம். சரியா, வாங்க நீங்களும் மோர் குடிக்க. இதுதான் எங்கள் கோயிலோட முன்புற தோற்றம். எவ்வளோ இயற்கையான ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. நெருக்கடி, மக்கள் நெருக்கடியே இல்லாத ஒரு அமைதியான ஒரு சூழலில் எங்கள் கோயில் இருக்குது. வெடியை போட்டு ஆரவாரத்தோடு வருது பால் குடம், சந்தன குடம் எல்லாமே. கோயிலுக்குள்ளே சந்தன குடம், பால் குடம் எல்லாம் வந்த உடனே குட்டி பசங்களோட ஆட்டம், சிங்காரி மேளத்தோடு கிடந்து ஒரே ஆட்டம்தான். இதை பார்க்குறதுக்கே கண்கள் கூடி வேணும், அவ்வளோ அழகு. ஓகே, அடுத்த வீடியோவில் அம்மனுக்கு சீர்வரிசை கொண்டு வர்றது, அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது, அப்புறம் வந்து கோயிலில் வில்பாட்டு நடக்கிறது, அன்னதானம் எல்லாமே தொடர்ந்து வரும். உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.